friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். செட்டிநாடு ஸ்டைல்ல எப்பவுமே குழம்பு வகைகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா மசாலாலாம் வறுத்து அரைச்சு தான் செய்வாங்க. இதனால குழம்பு நல்ல மணமாவும் ருசியாவும் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட அப்பளமோ வடகமோ இருந்தாலே போதும், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வாங்க செட்டிநாடு ஸ்டைல்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு கத்திரிக்காவை வந்து கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை வந்து இந்த மாதிரி நாலா வர மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்ததா கத்திரிக்காய்க்கு உள்ள ஸ்டஃப் பண்ற மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல மல்லித்தூள், கொஞ்சமா உப்பு, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நம்ம 1-2 டேபிள் ஸ்பூன் புளி கரைசலையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம கத்திரிக்காய்க்குள்ள வைக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காவிலையும் மசாலாவை நான் நல்லா தேய்ச்சிட்டேன். கத்திரிக்காவை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாவை தேய்க்கணும். அடுத்தது நம்ம இந்த கத்திரிக்காவை வதக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து லேசாக சூடானதும் இதில் ஒரு கத்திரிக்காவை எடுத்து போடலாம். கத்திரிக்காய் வந்து வதக்கும் போது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டே தான் வதக்கணும். அதே மாதிரி திருப்பி போடும்போது நம்ம கத்திரிக்காய் உடையாம மெதுவாக திருப்பி போடணும். இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம மசாலா அரைக்க போறோம். இப்போ மசாலாலாம் நம்ம வதக்கி அரைக்க போறோம். அதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கோம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல மல்லி, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் போல மிளகு, 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சீரகம், இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா பொருட்களெல்லாம் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். நம்ம சேர்த்த மல்லி மிளகெல்லாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடயே ஒரு 1/4 கப் போல தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ தேங்காய் துருவலும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்ததா அதே கடாயில ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளியும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம மசாலா அரைக்கலாம். மசாலா அரைக்கும் போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ஸ்பைசஸை ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணிட்டு அது கூட நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப இந்த மாதிரி மசாலாவை அரைச்சு எடுத்தாச்சு. அடுத்து மறுபடியும் நம்ம கடாய் வச்சுக்கலாம். இப்ப கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சமா கருவேப்பிலை, அடுத்ததான் இதுல சின்ன வெங்காயம் 1/4 கப் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம். இதோடய பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து நான் பாதியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன்.
வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைய வேகணும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் வந்து ஒரு எலுமிச்சை அளவு, ஒரு சின்ன எலுமிச்சை அளவு நான் எடுத்திருந்தேன். அதை வந்து கரைச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். மசாலால நல்லா கொதிச்சு அதுல இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ மூடி வச்சு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. மசாலால இருக்கிற அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் மசாலா நல்லா திக்கா வந்திருக்கு பாருங்க. இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இப்ப கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்புல இருக்கிற எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அனுப்ப மறக்காதீங்க.